ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான ராஜ்மா கறி எப்படி செய்யுதுன்னு நான் சொல்ல போறேன். இது ஒரு பர்ஃபெக்ட்டான சைட் டிஷ், ஜீரா ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். ராஜ்மா மசாலா செய்ய நான் 1 கப் இந்த ராஜ்மா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி டார்க் கலர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது 2 கலரில் அவைலபிளாக இருக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இதை ஒரு 8 மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி இதில் தண்ணி சேர்த்து இதை ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் இது இந்த மாதிரி கலரில் இருக்கும். அது நல்லா அந்த தண்ணியில் ஊறி அடுத்து நான் இதை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றுறேன். இது ரொம்ப நேரம் வேகும், நார்மலாக வேக வச்சா. அதனால் ப்ரெஷர் குக்கரில் மாற்றி 6லேருந்து 7 விசில் வரைக்கும் இதை வச்சு வேக விடணும். இது வேக வைக்கும்போது ப்ரெஷர் குக்கரில் சேர்த்த பிறகு ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை நான் அதில் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். கண்டிப்பாக 6லேருந்து 7 விசில் வச்சுருங்க. அதில் நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லிட்டை மூடி நான் 6 விசிலுக்கு வேக விடுறேன். அடுத்து ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டரில் செய்யும்போது அந்த ஸ்மெல் இன்னும் நல்லாயிருக்கும். அதில் நான் 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி நான் அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கணும். அடுத்து 2 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி நான் அதில் சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்து வதக்கணும். அது வதங்குற டைமில் 2 தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்க்குறேன். இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி வதக்கி விடணும். அந்த மசாலாவோடு அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்து இப்போ பீன்ஸ் வெந்துருச்சு. அது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பீன்ஸ் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். அது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி மாவு மாதிரி வரணும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு 5 நிமிஷம் கழித்து நான் இப்போ அந்த பீன்ஸை அந்த வாட்டரோடு சேர்க்க போகிறேன். அந்த தண்ணி ஊற்றிடாதீங்க. குக்கர்லேருந்து அப்படியே இதில் சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில். அடுத்து கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா இன்னும் கிரேவி தண்ணியாக வேணும்னா நீங்கள் இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான ராஜ்மா மசாலா தயாராக இருக்குது. இது நீங்கள் சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ், நார்மலாக ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இதை ஜீரா ரைஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். தேங்க்யூ.